நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தின் மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசே ஐயாவுக்கு கர்த்தர் சொன்னார். அப்படியே கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தூபபீடம் வைக்கப்பட்டது. அதிலிருந்து தூப வர்க்கங்கள் இடப்பட்டு அதில் புகை எழும்பி கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அவருடைய சந்நிதியில் சென்றது. இந்த தூப வர்க்கத்தின் புகை என்பது ஜெபத்தை குறிக்கிறது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவாலயமாய் இருக்கிறோம். நம் இருதயம்தான் தூபபீடம். அந்த இருதயத்திலிருந்து எழும்புகிற புகையானது, ஜெபமானது கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். அந்த தூப வர்க்கத்தின் புகைதான் ஜெபத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை நாம் இன்றும் பின்பற்றுகிறோம். அந்த வாக்கியங்களின் பொருள் என்ன என்பதை குறித்து இந்த இடத்தில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற வாக்கியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பரலோகம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யம் நடக்கிறது. அங்கு தேவ சித்தம்தான் எல்லாம் நடக்கிறது. சித்தம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பரலோகத்தில் எதுவும் நடப்பதில்லை. அதே போலதான் இந்த பூமியிலேயும் நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். நமக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார், இப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. அப்படியானால் பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் தேவ சித்தம் தான் செய்யப்பட வேண்டும். சரி, இதை புரிந்து கொள்ளும்படியாக அது ஏன் அவருடைய விருப்பம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்பதை குறித்து புரிந்து கொள்ளும்படியாக இந்த காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு உவமை ஒன்றை நாம் பார்க்கலாம். இதை நாம் கவனிக்கும் போது வாழ்வியலை நாம் புரிந்து கொள்ளலாம். மனித வாழ்க்கை என்ன, கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். அதாவது, ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர், இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். ஒரு தேசத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு உவமைதான், உண்மையான சம்பவம் அல்ல, ஒரு புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உவமை. மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு நூற்றுக்கணக்கான ஃபேக்டரிகள் இருந்தது, கோடிக்கணக்கான பணம் இருந்தது, அதிகமான பங்களா, கார் போன்ற பலவிதமான எல்லா வசதிகளும் இருந்தது. பெரிய பணக்காரராக இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் மகன் பேர் ஆதாம். அந்த மகனை நல்லபடியாக, சிறு பையனாக இருந்தார், நல்லபடியாக அந்த மகனை செல்லமாக வளர்த்தார், நன்றாக படிக்க வைத்தார். பெரிய மனிதனாக நல்ல ஒரு வாலிப வயது அடையும் வரைக்கும் அந்த மனிதனை வளர்த்தார். தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து தன்னிடத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரியை அந்த தன் பிள்ளைக்கு கொடுத்து, இது உன்னுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும், நீதான் இந்த ஃபேக்டரியை கவனிக்க வேண்டும், இதில் உள்ள பிசினஸ் எல்லா காரியங்களும், வியாபார எல்லா காரியங்களையும் நீயே பொறுப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இதை நீ நிர்வாகம் பண்ணி கற்றுக்கொள் என்று அந்த மகனிடம், தன்னிடத்தில் நூற்றுக்கணக்கான ஃபேக்டரிகள் இருந்தும் ஒரு ஃபேக்டரியை தன் மகனுக்காக கொடுத்தார். நீ இதை வைத்து பிழைத்துக்கொள் மகனே, நீ எப்படி கற்றுக்கொள், எல்லாவற்றையும் கற்றுக்கொள், எப்படி அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்தார். தன் மகனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த மகனும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு, அவர் ரொம்ப நல்ல மகன், அவரு சந்தோஷமாக வாழத் தொடங்கினார். அவருடைய மனைவி, அதாவது அந்த தகப்பனார் கொடுத்த ஏவாள் என்ற ஒரு பெண் இருந்தால், ஆதாமும் ஏவாள் சந்தோஷமாக அந்த ஃபேக்டரியை நடத்தி கொண்டு வாழ்ந்து வந்தனர். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான். அந்த நண்பன் மிகவும் இவர்கள் மீது பாசம் காட்டி வந்தான். அதிலும் ஏவாள் அம்மா மீது மிக மிக பாசம் காட்டி வந்தான். ஏவாள் என்றால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மிகுந்த நண்பனாக, அக்கறை உடையவனாக, கனிவா பேசக்கூடியவனாக இருந்தான். ஆனால் உண்மையில் அவன் நல்லவன் அல்ல, அவன் மிகவும் கெட்டவன்.
ஆனால் அவன் அப்படியாக அவர்களிடம் நடந்து கொண்டான். ஆனால் அந்த கெட்டவனை இவர்கள் மிகவும் நம்பினார்கள். அதுதான் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தவறாக இருந்தது. இவர்கள் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய நிர்வாகத்தில் அவனை சேர்த்து கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் கேட்கத் தொடங்கினார்கள். அந்த நண்பனை அவர்கள் நம்பினார்கள். அந்த தகப்பனோ எச்சரித்திருந்தார், அவன் கெட்டவன், அவனோடு சேராதீர்கள், நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்கள், அவனை விட்டு விலகுங்கள் என்று அந்த தகப்பன் சொல்லி இருந்தார். தகப்பன் பேச்சை கேட்காமல் அந்த ஆதாம் என்ற மகன் தன் ஃபேக்டரி நிர்வாகம் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும், எந்த காரியம் செய்தாலும் அந்த கெட்டவனின் பேச்சை கேட்டு செய்வது, இப்படியாக அந்த ஆதாம் செய்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கும்போது அவன் மொத்தமாக ஒரு நாள் அந்த கெட்டவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி அந்த ஃபேக்டரி, இவர்களுக்கு அந்த தகப்பனார் கொடுத்த எல்லா சொத்து முழுவதையும் எழுதி கையெழுத்து வாங்கி தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டு இவர்கள் இருவரையும் தெருவில் விரட்டி விட்டான். இப்படியாக நடந்தது. அப்பொழுது அந்த ஆதாமும் ஏவாளும் இருவரும் இப்படி அவ்வளவு பெரிய வசதியாக வளர்க்கப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளும் ஒரே நாளில் அந்த எல்லா சொத்துகளையும் அவனிடத்தில் இழந்துவிட்டு தெருவில் மிகவும் ஏழையாக, சாப்பாடு கூட இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். வேறு வழி இல்லை, தன் தகப்பனாரிடத்தில் செல்லவும் பயந்தார்கள். ஒரு நாள் அந்த தகப்பனார் தெருவில் தன் பிள்ளைகள் இப்படி இருப்பதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு கோபப்பட்டார். பின்பு அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பாதுகாத்து, அந்த பொல்லாதவனை, நீங்கள் இழந்த ஃபேக்டரியை நீங்களே மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி அந்த பொல்லாதவனை எதிர்க்க நண்பனாக இருந்து அவர்கள் இருவரையும் ஏமாற்றி அவர்கள் சொத்துக்களை பறித்து கொண்ட அந்த கெட்டவனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, நீங்கள் தான் அவனிடத்தில் சொத்துக்களை இழந்தீர்கள், அதனால் நீங்களே மீட்க வேண்டும், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுக்கு ஆலோசனை தருவேன், நான் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறேன், நீங்கள் போய் அவனை வெற்றி பெற்று வாருங்கள், அவனிடம் இருந்து அந்த ஃபேக்டரியை நீங்கள் மீட்டு கொண்டு வாருங்கள் என்று அந்த தகப்பனார் உதவி செய்து எல்லா காரியங்களையும் இவர்களுக்கு சொல்லி கொடுத்து மீண்டுமாக அந்த ஃபேக்டரிக்கு அனுப்புகிறார். இவர்கள் அங்கு போய் பல நாட்கள் போராடி அந்த ஃபேக்டரியை மீட்கிற பணியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதே போலதான் இந்த பூமியை நாம் பொல்லாத சாத்தானிடம் தொலைத்து விட்டோம். இப்பொழுது தொலைத்த நமக்கு நன்றாக தெரியும் அவன் எப்படி பழத்தை சாப்பிட வைத்து ஏமாற்றினான் என்று. அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியை தொலைத்த பின்பு இந்த பூமி அவனுடைய கண்ட்ரோலில், அவனுடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடியதாக, அவன் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையில் அவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டதாக இந்த பூமி மாறிவிட்டது. இந்த பூமி அப்படி மாறியதினால்தான் இன்று துன்மார்க்கர் எங்கும் பெருகி இருக்கிறார்கள். பாவிகள் தான் நீதிமானை கொடுமைப்படுத்துவார்கள். எல்லா இடங்களிலும் பாருங்கள், எல்லா இடத்திலும் நீதியின் பாதையில் நடப்பவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுவார்கள். நீதியை நினைக்கிறவர்கள், அதை நியாயமாய் நடக்க வேண்டும் என்று வாழ்கிறவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். தீமை செய்கிறவர்களோ அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்வார்கள். இது இவ்வுலக வழக்கமாய் இருப்பதற்கு காரணமே அன்று நாம் அந்த பொல்லாதவனிடம் இந்த பூமியை தொலைத்ததுதான் காரணம். இதனால் இதை நாமே சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது பொல்லாதவனின் கிரியைகள் இங்கு வந்து விட்டது, அவன் உள்ளே விட்டு விட்டோம், அவனை விரட்டுகிற வேலையை ஆண்டவர் என்று கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இன்றும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கர்த்தரை அறியாமல் போனதுக்கு காரணம் பொல்லாத சாத்தான் தான். அந்த பாவம் தான் காரணம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் காரணமாயிற்று. அதனால் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம் எழும்பி இன்று கர்த்தருடைய நாமத்தை வெளியிட்டு எல்லாருக்கும் சொல்லி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி அவர்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிற ஒரு பணியாக தான் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்று பலர் கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் ஆழமான ஞானத்தோடு புரிந்து கொள்வது என்றால்,
கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்பது ஒருவித பாரம்தான். அது மேன்மை பாராட்டிக் கொள்வதோ, ஆஹ் மேன்மை பாராட்டிக் கொள்ளத்தக்க ஒரு பெரிய காரியமாக இந்த உலகத்தில் நாம் மேன்மை பாராட்டிக் கொள்ளக்கூடிய காரியம்தான் என்றாலும், கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு தண்டனையாக மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் அன்று நாம் அவனிடம் தொலைத்தோம், இன்று அவனிடம் இருந்து போராடி நாம் செய்த தவறுக்கு ஒரு பரிகாரமாக அவனோடு யுத்தம் செய்து போராடி கஷ்டப்பட்டு அதை மீட்டு கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் பொல்லாதவனின் பிடியில் இருக்கிறார்கள். அவர்களை போய் நாம் பேச வேண்டும், அவர்கள் மன திரும்ப வேண்டும் என்றால் நாம் போய் வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் அதற்கு இன்னொரு மனிதன் தேவை. மனிதன் மூலமாக தான் கர்த்தர் இன்னொரு மனிதனை ரட்சிக்கிறார். இது கர்த்தருடைய நீதி, அவர் நியமித்தது, அவர் கொடுத்த சாபம் இந்த மனித சமுதாயத்திற்கு. அதனால் கர்த்தர் ஒரு காரியத்தை மட்டும் பலர் புரிந்து கொள்வதே இல்லை. அது என்னவென்றால், கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை. அவர் அன்பானவர் என்றால், அன்பு என்பது நீதிக்கு வெளிப்பட்டதல்ல, நீதிக்கு உட்பட்டதுதான் அன்பு. அவர் நீதியின் சூரியன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சுபாவம் அன்புதான். ஆனால் கர்த்தரே நீதியாக இருக்கிறார், நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விளையாட்டாய் நாம் கர்த்தரை புரிந்து கொள்வதில்லை, விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம். அவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நியாய தீர்ப்பை எந்த இடத்தில் அவர் நிறைவேற்றவில்லை. இன்று வரை எல்லா காரியத்திலும் அவர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார், நிறைவேற்றத்தான் போகிறார். அது அவருடைய சுபாவமாக இருக்கிறது. அவர் என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஆதியாகம காலத்தில் இருந்த தேவன்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த தேவன்தான், இன்று நம்மோடு இருக்கிறவரும் அவர்தான், நாளை இருக்க போகிறவரும் அவர்தான். அவர் குணம் மாறாது, நாம் தான் மாறுகிறோம், அவர் மாற மாட்டார். அதனால் அவருடைய சுபாவம் மாறாது. ஆனால் அந்த நீதியின் உள்ளாக அந்த நீதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் அவர் அன்பின் நிமித்தமாக சில தயவுகளை கொடுத்து, அந்த தண்டனையை அனுபவிக்கிற பலத்தை கொடுத்து, அந்த தண்டனையை நாம் சுமந்து தீர வேண்டும் என்றால் சுமந்து தீர்ந்துதான் ஆக வேண்டும். அதை சுலபமாக்கி கொடுப்பார், நம்மை பலப்படுத்துவார். இப்படி பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அவருடைய ஞானம் அலாதியானது. நீதி மாறாது, ஆனால் அதில் கிருபை விளங்கும். அந்த நீதிக்குள் ஒரு கிருபையை கொடுத்து விடுவார். அதுதான் தெய்வ பிள்ளைகளுக்கு பலம். அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம், கிருபையினால் தான் பிழைத்திருக்கிறோம். கிருபை என்பது நீதிக்கு வெளியிலிருந்து வராது, அதற்கு உட்பட்டதே. நீதியை மீறி கிருபை கிடைக்காது. பாவம் செய்தால் சரி பரவாயில்லை, நீ செய்து கொள், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட மாட்டார். அதற்குரிய தண்டனை பெற்றுதான் ஆக வேண்டும். மன்னிப்பு உண்டு, ஆனால் அந்த மன்னிப்பில் கிருபையும் உண்டு. ஆனால் இவை எல்லாமே நீதிக்கு உள்ளாக தான் கிடைக்கும். இப்படி கர்த்தருடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது, ஆனால் பூமியில் செய்யப்படவில்லை. அதை கொண்டு வரும்படியாக மீண்டுமாக தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை புரிந்து நாம் வாழ வேண்டும். இந்த வேதவசனத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபித்தால் பத்தாது, அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் இதில் தேவ சித்தம் நிறைவேறுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பலர் இதை யோசிப்பதே இல்லை. கர்த்தருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று தானாக நினைத்து கொண்டு தாமாக செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலையை கொடுப்பார், அதை போய் நாம் செய்வது அது தவறு. நம்மை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய திட்டத்தில் நாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிற்க வேண்டும். எந்த வேலையை கொடுக்கிறாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும். நாம எதையும் முடிவு பண்ண கூடாது. இதுதான் முதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் அறிந்து செயல்பட வேண்டுமே தவிர அவர் விருப்பம் என்ன, அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். நாம எல்லாவற்றையும் நிர்ணயிக்க கூடாது. இதுதான் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதின் பொருள். அதை நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் கண்டிப்பாக. ஆனால் அது மட்டும் பத்தாது, அதை நம் வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் முழுமையானதாக இருக்கும். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.